பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. டிவிக்கருடைய ஐயர் கமெண்ட் இருக்காங்களே, புசி ஆனந்த், ஆதவ் போன்ற நபர்கள் வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பாமக காட்டுறது. அன்புமணியோடைய ஒய்ஃப் சௌமியா அன்புமணி பேசுகிற அந்த பேச்சை வந்து விஜய் ரொம்ப விட்டு நோக்குறாரு. தாவேக்கா பாமக கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால தான் திருமாவளவன் வெளியில தாவேக்காக்கு எதிரான சில கருத்துக்களோ அல்லது திமுக ஆதரவான கருத்துக்களை பேசாரு. இது காரணம் விஜயா திருமாவோ அப்படின்னா தாவேக்கா தரப்பை கேட்டா திருமாவளவன் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திருமாவளவனை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்க விஜய் கிட்ட இதெல்லாம் கேட்பீங்களா? நீங்க பாஜக பிள்ளைன்னு சொல்லுங்க, பாஜக பிள்ளைக்கு ஏன் நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க? டிஎஸ்க்கு ஏன் இவர் வாழ்த்துக்கள் வாங்கணும் அப்படின்ற இப்ப இந்த கேள்வி நீங்க வந்து விஜய்கிட்ட கேட்கலாம்ல. நான் திமுகவும் டிவிக்கு இணைச்சு பிடிக்க நான் ட்ரை பண்றேன், இப்போ வந்து இப்படி ஒரு புதுசாக ஒரு டேக் அடிக்க பாக்குறீங்க. திருமாவளவனுடைய மெயின் டாஸ்க்னா சென்ட்ரல் இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு தான். அந்த அரசியல் நிகழ்ச்சியில விஜய் அவர்களும் திருமாவளவனும் என்ன அரசியல்? அன்றாட அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து விவாதித்து வரும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜெர்னலிஸ்ட் அன்பழகன் அவர்கள். வணக்கம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பேசப்படுற விஷயம், அமைச்சராகும் சௌமியா, வெளியேறும் விடுதலை சிறுத்தைகள், 2 சீட்டு சோஃபா வெளியே, 4 சீட்டு சோஃபா உள்ளே, இப்படிலாம் பார்க்குறோம் நம்ம. இது என்ன நடக்குது தாவேக்காக்குள்ள? தாவேக்கா வந்து அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்கிறாங்களா அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமான செய்திக்கு வரல. ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரூமர்ஸாகவே அதை வந்து பெரிய டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதாவது டிவிக்கருடைய ஐயர் கமெண்ட் இருக்காங்களே, புசி ஆனந்த், ஆதவ் போன்ற நபர்கள் வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பாமக காட்டுறத பல இடங்களில் பார்க்க முடியுது. அதாவது இப்போ விஜய் அவர்கள் வந்து இங்கேருந்து அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிறாரோ அப்படின்ற விஷயங்கள் பேசப்படுது. அதனால் இந்த டாக் வருது. இங்கே 2 எம்எல்ஏ இருக்காங்கன்னா 4 எம்எல்ஏக்கள் வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இப்போ இடையில சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அன்புமணியோடைய ஒய்ஃப் சௌமியா அன்புமணி பேசுகிற அந்த பேச்சை வந்து விஜய் ரொம்ப விட்டு நோக்குறாரு. அப்புறம் வந்து தனிப்பட்ட முறையில் பேசும்போது நீங்கள் நல்லா பேசுனீங்க, அந்த கிரெடிட்லாம் கொடுத்து ரொம்ப இதெல்லாம் அப்போவே இருந்தது. ஆனால் அது இப்போ வந்து சமீப நாட்களில் கொஞ்சம் அதிகமாகுது பார்க்க முடியுது. அது காரணம் என்ன அப்படின்னா, அதாவது தாவேக்கா பாமக கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால தான் திருமாவளவன் வெளியில் தாவேக்காக்கு எதிரான சில கருத்துக்களோ அல்லது திமுக ஆதரவான கருத்துக்களை பேசுகிறாரான்னு தெரியல, அல்லது திருமாவளவன் பேசுறதுனால தான் இவங்க இந்த நகரம் நோக்கி நகரங்களா. அதாவது எப்படின்னா, இது காரணம் விஜயா திருமாவோ அப்படின்னா இப்போ தாவேக்கா தரப்பை கேட்டால் திருமாவளவன் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க என்னன்னா, அவர் வந்து திமுகவோட உறவில் இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஸோ அதனால தான் நாங்கள் இப்படி ஒரு விஷயத்தை மேற்கொள்றதை அவங்க சொல்கிறாங்க. இவரை கேட்டால் இவங்க பாமகவோட ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் அந்த பக்கம் போகிறோம் அப்படின்ற மாதிரியான போகிறேன்னு சொல்லலை, அதனால் நாங்கள் நியாயமாக பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் வந்து இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரூமராக வந்து வெளியில் போயிட்டு இருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. இல்லை, மனக்கசப்பில் இருக்கிறாரு அப்படின்ற வார்த்தையெல்லாம் நம்ம கேட்கணும். அவரே பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறாரு, ரொம்ப மனவேதனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பத்திரிகையாளர் கேட்குற கேள்விகளுக்கு முன்னுக்கு பின்னா அந்த முரண்பாடு இருக்குது. ஏன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க, திருமாவளவனை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்கள் விஜய் கிட்ட இதெல்லாம் கேட்பீங்களா? நான் ஆதரிக்கிறேன், சரி அவர் ஏன் என்னோட ஆதரவை கேட்டார், இப்படிலாம் ஒரு பேச்சு வருது. ஆமாம், அது கேட்டாங்க. அது என்ன விஷயத்தில் கேட்டாங்க அப்படின்னா வந்து, பாஜகவுடைய பிள்ளை விஜய்ன்னு சொல்லி நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, அப்புறம் நீங்கள் அவர் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, பாஜகவோட பிள்ளை நான் விமர்சனம் பண்ணேன், ஆனால் அப்படிப்பட்ட விமர்சனத்தை எங்கிட்ட ஏன் அவர் ஆதரவு கேட்டார், இந்த கேள்வி நீங்கள் விஜய்கிட்ட கேட்கலான்னு கேட்குறாரு. இல்லை என்னன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் அவர் முதல்வராகிறதுக்கு ஆன பிறகும் அதுக்கு முன்பும் பத்திரிகையாளர் சந்திச்ச பழக்கமே அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ வந்து இவர் எப்படி ஃப்ளோவில் போய் நீங்கள் இந்த கேள்வி விஜய்கிட்ட கேட்கலான்னு கேட்குறாரு. அவர் எங்கே ப்ரெஸ் மீட் அவர் எங்கே வைக்கிறாரு, இல்லை இண்டிவிஜுவலாக வந்து ஒரு தனிப்பட்ட 1-to-1 இன்டர்வியூ அவர் எங்கே கொடுக்குறாரு, கொடுத்து அதை பற்றிலாம் பேசலாம், அந்த வாய்ப்பே இல்லை ஒன்று. ஆனால் இங்கே வந்து திருமாவளவன் வந்து அவர்கிட்ட வர பாலை அப்படி தூக்கி விஜய்கிட்ட மாற்றி விட்றாரு அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பாஜக பிள்ளைன்னு சொன்னீங்க, பாஜக பிள்ளைக்கு ஏன் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்றது நல்ல கேள்வி தான், அவங்க பார்வையிலேருந்து சரியான கேள்வி. அவர் அப்படியே இது பொதுவாக மாற்றுறாரு. எப்படி தெரியுமா, இப்போ தீய சக்தி திமுகன்னு சொல்லி விஜய் பேசினார். அப்படிப்பட்ட அப்படி விஜய் பேசிட்டு வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஏன் ஸ்டாலினை போய் சந்திச்சாரு, ஏன் சால்வை போது வாழ்த்துக்கள் தெரிவிச்சாரு, அவர்கிட்ட ஏன் வாழ்த்துக்கள் வாங்குறாரு, தீய சக்தியே இவர் வாழ்த்துக்கள் வாங்கணும்
அப்படின்ற இப்போ இந்த கேள்வி நீங்கள் வந்து விஜய்கிட்ட கேட்கலாம்ல. அதே போல் ஸ்டாலின்கிட்ட வந்து நீங்கள் ஸ்டாலின்கிட்ட கேள்வி கேட்கலாம். எப்படின்னா நீங்கள் வந்து அவரெல்லாம் ஒரு இதாக கருதலை, உங்களை தான் வீழ்த்தினார் அவர், அப்புறம் அவரை ஏன் நீங்கள் வந்து வாழ்த்துறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரை நோக்கி கேட்கலாம். இதெல்லாம் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? பொதுவாக அப்படியே பாலை ஃபுல்லாக பொதுவாக மாற்றி விட்டாரு. தனக்கு வர பாலை பொதுவான பாலை எல்லாரும் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி தட்டி விட்டு போயிடுறாரு. இதில் விஷயம் என்னன்னா, திருமாவளவன் அவர்களுக்கு வந்து என்னன்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குன்றது வந்து அவர் எதிர்பார்த்தா என்னன்னு தெரியல. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாருக்கும் அதிர்ச்சியான விஷயம் தான். நீண்டகாலமாக 2 மாதமாக அதை தான் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த முடிவுகள் எப்படி மாறுச்சு, ஏன் வந்து கூட்டணி கணக்கில் அப்படி மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம். பட் வந்து இந்த இடத்துல திருமாவளவனோட விஷயம் என்னன்னா, இப்போ இடதுசாரிகள் தெளிவாக இருக்காங்க. இடதுசாரிகள் அப்புறம் இருந்து இப்போ வரைக்கும் தெளிவாக இருக்காங்க. அவங்க என்னன்னா திமுக அதிமுக ஒன்று சேர பேச்சு எழுதுச்சு. ஸோ அதனால் நாங்கள் அதில் அதுக்கு மேலே நாங்கள் இருக்க விரும்பலை, நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்றத சொன்னாங்க. சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவு வெளியிருந்து ஆதரவுன்னு அந்த எடுத்த நிலைப்பாட்டிலேருந்து இப்போ வரையும் அவங்க மாறல. அது அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த இடதுசாரி நிலைப்பாடு தான் என்னோடதுன்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா உள்ளே போயிட்டார் அவர். இவங்க வெளியிருந்து ஆதரவு, இவர் வெளியிருந்து ஆதரவுன்னு சொன்னவர் உள்ளே போயிட்டார். அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. அப்போ இருந்து திருமாவளவன்ட்ட குழப்பம் அதிகமாகிடுச்சு. அவர் என்னன்னா பப்ளிக் ஒப்பீனியனுக்கு ரொம்ப பயப்படுறாரு. விஜய்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன் வந்து கவலைப்பட மாட்டார். என்னன்னா நம்ம பேசுறதாண்டா நம்ம செய்யறதாண்டா அப்படின்னு போயிட்டே இருப்பாரு. விமர்சனங்களை தான் அதை ப்ளஸ் விமர்சனத்தை இப்போ இதாகிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாரு. என்னன்னா பேசிக்கோ அப்படின்னு போயிட்டே இருப்பார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து அவர் அந்த ஒரு மாதிரி நீண்ட காலமாக வந்து பப்ளிக் டொமைனில் வந்து அவர் ஒரு பேரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பேர் வந்து இப்போ கலங்கப்படுது. இந்த ஆட்சி மாற்றம், இந்த ஆதரவு, இவர் எடுத்த இந்த பொலிட்டிக்கல் நிலைப்பாடுங்கிறது பெரிய சர்ச்சைக்குள்ளான விஷயம் மாறுது. ரிப்பீட்டடாக வந்து போட்டு அவரை வந்து விமர்சிச்சுட்டே இருக்காங்க. அது அவருக்கு ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்துது. எனக்கு வந்த செய்தி என்னன்னா, அவர் பல பேர்கிட்ட கேட்டுட்டார், கொஞ்சம் எனக்கு வர இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து ஒரு கேட்டதாக ஒரு செய்திகள். ஸோ இதனால தான் அவர் வந்து என்னன்னா இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கலாமா, அப்படி நிலைப்பாடு எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி வித்தியாசமான நிலைப்பாடு எடுக்கிறார். நேற்று வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குன்ற முடிவு எடுத்தது போதே நாங்கள் திமுக கூட்டணி இல்லைன்னு அதோட பொருள் அப்படின்னு அவரே விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, விஜய் அவர்களுக்கு இவங்களாம் ஆதரவு தான் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிட்டாங்க. 29 வரையும் அப்படி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் விசிகா, ஐஎம்எல், சிபிஎம், சிபிஐலாம் வந்துன்னா ஆட்சிக்கு ஆதரவு அப்படின்ற நிலைப்பாடு தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த ஆதரவு வச்சுட்டு இந்த வண்டி எப்படியே ஓட்ட முடியாது, இவங்க என்னன்னாலும் நிலைப்பாடு மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாரும் தூக்கி கூட்டணியாக எல்லாத்தையும் உள்ளே இழுத்து போடலாம் அப்படின்னு டிவிக்கு முயற்சி பண்ணாங்க. ஸோ அதுக்காக தான் விஜய் தலைமையில் ஒரு புதிய கூட்டணி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணாங்க. பட் அந்த விஷயத்துக்கு சிபிஎம், சிபிஐ நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் ஆல்ரெடி சிபி எம்எல்ஏ சேர்த்துக்கிட்டு அவங்க ஒரு 3 கட்சி சேர்த்துட்டு தனியாக வந்து ஒரு மக்கள் அது ஒரு மாதிரி அது ஒரு டேக் ஒன்று வச்சுட்டு மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு கூட்டணின்ற மாதிரி அவங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்எல், விசிகா, காங்கிரஸ்லாம் அவங்க தனியாக தான் இருக்காங்களே. அப்போ வந்து விஜய் அவர்கள் போயிட்டாங்க. அதை போயிட்டு அந்த இதில் இணைஞ்சிட்டு எல்லா தலைவரும் ஒன்றா சேர்ந்து ஒரு போஸ்ட் கொடுத்துட்டாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். விஜய் இல்லாமல் தூக்கிட்டாங்க கையை. தூக்கிட்டாங்க, எல்லா விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வெளியே வந்து திருமாவளவன் அப்புறம் நிலைப்பாடு தான் இருந்தார். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நிலைப்பாடை மாற்றுறாரு. அதாவது நாங்கள் வந்து திமுக ஒரு உறவு தான் இருக்கோம், நாங்கள் எங்களோட கூட்டணிக்கு போகல அப்படிங்கிற, கூட்டணிக்கு சேர்ந்து எல்லாத்தையும் கையெல்லாம் தூக்கி காமிச்சாச்சு. அப்புறம் நாங்கள் இவங்களோட ஆட்சிக்கு ஆதரவு தான், நாங்கள் கூட்டணிக்கு போகல அப்படின்ற மாதிரிலாம் விளக்கும் போது மாற்றி அவர் பேசுறது. இந்த விமர்சனத்துக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாரு திருமாவளவன். என்னன்னா, தேசிய அரசியலில் 2 பேரும் ஒன்றாக்குறது தான் எனக்கு முக்கியமான பங்கு. அதாவது தாவேகாவும் சரி திமுகவும் சரி தேசிய அரசியலில் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கணும். இதை ஒருங்கிணைக்கிற வேலையில் தான் நான் இருக்கேன். நீங்கள் மக்கள் வந்து செய்தியாளர்களும் அது தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. நான் இந்த பக்கம் இருக்கிறேன், அந்த பக்கம் இருக்கிறேன் அப்படின்ற பேச்சு வந்து அது கிடையாது. இங்கே ஒற்றை கருத்தா பாசிச பாஜக எதிர்த்து களம் காணுறது தான் என்னோட முனைப்பாக இருக்குது. அது தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டிலையும் நான் ட்ராவல் பண்ணணும், திமுகவையும் வச்சு ட்ராவல் பண்ணணும். அங்கே தேசிய அரசியலில் ஒரு நிலைப்பாட்டில் எடுத்துகிட்டு வர்றது தான் என்னோட பங்காக இருக்குன்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. இல்லை இப்போ இதுதான் வந்து அவர் சப்ஜெக்ட் பண்ணிட்டார். என்னன்னா அவர் டீவியேஷன் இருந்துச்சுல, இங்கேயா அங்கேயா அப்படின்னு இருந்துச்சுல, அப்போ வந்து இங்கே ஒரு கால் வைக்கலாமா அங்கே ஒரு காலமாக வச்சா பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு 2 இடத்துலையும் ஒரே மாதிரி கால் வச்சு அதுக்கு ஒரு புதுசாக ஒரு டேக் அடிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, பாஜக இதுக்கு தான் நமக்கு பிரச்சனை, நமக்கு விஜயா இல்லை ஸ்டாலினா அப்படின்றதுலாம் சிக்கல் இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்று சேரணும், பாஜக வீழ்த்தணும் அப்படின்ற அந்த டேக்கை தூக்குறாரு. இந்த டேக்கை தூக்குன உடனே வைகோ அவர்களுக்கு பதட்டம் வந்துருச்சு. அவர் சொல்லாமலே பதட்டப்படுறாரு. அவரு இது வட துருவம் தென் துருவம் எப்படி ஒன்றிணையும் அப்படின்னு அவர் வந்து நோபல் பரிசுலாம் அவருக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. என்னடா இது 2 பேரும் பிரிச்சு வச்சு நம்ம அந்த பக்கம் வந்து ஒரு அரசியல் பண்ணா நாளைக்கு எல்லாம் ஒன்று சேர்த்த பார்க்குறாரு இவரு, அப்படி ஒன்று சேர்த்துனா நம்மளை கழட்டி விட்டுருவாங்களே, நமக்கான அங்கீகாரம் சரியா கிடைக்காதுன்ட்டு அவருக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. அது எப்படி இது வடதுருவம் தென்துருவம் இணையும், நெருப்பும் நீரும் எப்படி இணையும் அப்படின்ற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா திரும்ப அந்த கருத்தை பின்வாங்கிட்டாரு மீண்டும். ஆமா, அவர் பேசுவார், திரும்ப நோபல் பரிசு கொடுக்கணும் பாரு, அப்புறம் வந்து அவர் ரொம்ப சாரி அவர் பின்வாங்குறேன் அப்படிம்பாரு, அவர் மாற்றி பேசுவார், அதை விட்டுருங்களேன். ஆனால் வந்து இப்போ திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, இவர் பேசுகிற பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது இது எப்படின்னா
காங்கிரஸ் பாஜக ஒன்று சேரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலை. அதாவது கேரளாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சிபிஎம்மும் காங்கிரஸ் ஒன்று சேரணும் அப்படி அவங்க சேர மாட்டாங்க. வெஸ்ட் பெங்காலில் வருதுன்னா மமதாவும் காங்கிரஸும் ஒன்று சேரணும், இன்னைக்கு சேர்ந்துட்டாங்க, அன்னைக்கு சேராம வந்தாங்க. இந்த மாதிரி அந்த பாலிடிக்ஸ் செய்கிறதான் விஷயம். அதாவது இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை, நான் நல்லா கவனிங்க. அதாவது எல்லாரும் என்ன தெரியும் பிரச்சனை, ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க, ஏன்பா வந்து திமுக விட்டு வெளியேறீங்கன்னு கேட்டால், திமுகவும் அதிமுகவும் தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் வந்து ஒன்று சேர பார்த்தாங்க, ஸோ அதை நாங்கள் எதிர்த்து வரணும் அப்படிங்கிறார். இங்கே திருமணம் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்ன டிவிக்கும் டிஎம்கே ஒன்று சேரணுமா? அப்போ வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று சேர்றத கூட அவன் தேசிய அரசியல் ஒரு நிலைப்பாடாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து தான். இன்னொரு விஷயம் இங்கே பேசப்படுது என்னென்னா, இந்த கூட்டணி, அதாவது புதிதாக உருவாக்கிய சமூக நீதி கூட்டணி இருக்கு இல்லையா, இந்த சமூக நீதி கூட்டணிக்கு இப்போ கேப்டன் விஜய் தான் இதை ஒருங்கிணைத்து ஒரு தலைவர் செயல்படுவார் இல்லையா, அந்த தலைவர் யார்? காங்கிரஸா, இல்லை அது திருமாவளவனா, வைகோவா, அல்லது இடதுசாரிகளா? இது இந்த ஓட்டர் உள்ள வரலையே, இடதுசாரி உள்ள வரல. இல்லை, ஒரு இந்த ஓட்டர் இருக்குல்ல, இந்த கூட்டணிக்கெல்லாம் யாரு? இல்லை, அது வந்து அவங்க ஒரு 3 விஷயங்க. இதுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படிங்கிறது, அப்புறம் வந்து இதோட கன்வீனர் யார், அதாவது இதோடைய ஆர்கனைசர் யார் அப்படிங்கிற அது ஒரு ஒற்றை போஸ்ட் யார் அப்படிங்கிற குழப்பம், அப்புறம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதுக்கு உருவாக்கணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து டிஸ்கஷனில் இருக்குன்னு வைங்களேன். இப்போ விஷயம் என்னன்னா, சரி ஓகே ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. என் கேள்வி என்னன்னா, திருமாவளவன் நோக்கி நான் கேட்குறேன். சரி, திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணிக்கு போயிட்டீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த கூட்டணிக்கு போயிட்டு திமுக ஒரு உறவில் இருக்குன்னு நீங்கள் பேசுகிறீங்க. இதுக்கு காரணம் பாமக கிட்ட அவங்க காட்டுற இன்ட்ரெஸ்டானு தெரியல. ஆனால் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு பெரிய நெருக்கடி வந்ததுனால நான் திமுகவும் டிவிக்கும் இணைச்சு பிடிக்க நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து இப்படி ஒரு புதுசாக ஒரு டேக் அடிக்க பார்க்குறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இவர் வந்து இது தீய சக்தினாரு, இவர் தீய சக்தி எப்படி ஒன்று சேரும்? இது வித்தியாசமான பேட்டர்னாக இருக்குது. சரி ஓகே விட்டுருங்க. நான் திரும்ப அவட்ட வேற ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் அந்த கூட்டணிக்கு போயிட்டீங்க, இது விஜய் எடுத்துகிட்டு அந்த கூட்டணிக்கு போயிட்டீங்க. இதுவரை விஜய் அவர்கள் எந்த கட்சி தலைவர்களையும் போய் சந்திச்சு பேச மாட்டார். அவர் ஃபஸ்ட் டைம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 108 நம்பர் அவர் கொடுத்ததுனால வேறு வழியே இல்லாமல் அவர் வந்து ஐஎம்எல் ஆஃபீஸ்க்கு வந்தார், விசிக்கு ஆஃபீஸ்க்கு வந்தார், சிபிஐ அலுவலகத்துக்கு போய் தலைவரெல்லாம் பார்த்து பேசினார். அது ஆட்சி அமைக்கணும், நம்ம சிஎம் ஆகணும், சிஎம் ஆசை அவருக்கு இருக்குது, கிட்ட வந்துட்டோம், நம்ம அதை அடையிறதுக்கு இவங்களாம் தடையாக இருக்காங்க, அவங்கள அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்தார். ஓகே, அதுக்கப்புறம் அவர் இவங்களாம் எப்போயும் சந்திக்கவே இல்லை. ரைட்டு, எந்த தலைவரும் சந்திக்கல. அதுக்கப்புறம் எப்போ சந்திச்சார், ஒரு கூட்டணி உருவாக்கலாம்னு நினச்சாங்க. ஏன்னா இடைத்தேர்தல் வரப்போது, உள்ளாட்சி எலெக்ஷன் வரப்போது, சரி இதெல்லாம் ஒரு கூட்டணியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி அவர் கணக்கு போட்டு ஒரு புதிய கூட்டணியை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணார்ல. அப்போ இது வந்து என்னன்னா, இது வந்து நல்லா பாருங்க, இது அரசியல் நிகழ்ச்சி, இது அரசியல் நிகழ்ச்சி, கிளியராக அரசியல் நிகழ்ச்சி. அடுத்து நம்ம எப்படி பயணப்பட போகிறோங்கிற ஒரு அரசியல் நிகழ்ச்சி. இப்போ நான் கேட்குறேன் திருமாவளவன் அவர்கிட்ட, அந்த அரசியல் நிகழ்ச்சியில் விஜய் அவர்களும் திருமாவளவனும் என்ன அரசியல் பேசிக்கிட்டீங்க? ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் அரசியல் பேச மாட்டாங்கிற ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அவர் ஏன்னா அவர்கிட்ட யாரும் பேச முடியாது. அவர் அரசியல் பேசி யாரும் அவர் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுவார். திருமாவளவன் செயல் சொல்லுவாங்க, வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுவார். அவர் மேடையில் மைக்கை கொடுத்தீங்கன்னா வெறுப்பு பிரச்சாரம் தான் செய்வார். அவர் அரசியல் பேச கேட்க எல்லாரும் ஆவலாக இருக்காங்க. நான் கேட்குற திருமாவளவன் அவர்கிட்ட, உங்ககிட்ட அவர் என்ன அரசியல் பேசினார்? இந்த கூட்டணி என்ன உங்ககிட்ட இல்லை, நம்ம புதுசாக ஒரு டேக் அமைக்க போகிறோம் அப்படின்னா, ஓகே நல்ல டேக், ஒரு நல்ல பெரிய டேக்லாம் அடிச்சுக்கோங்க, நல்ல விஷயம், அது ஏதோ ஒன்று அடிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டை இந்தியா புரட்டி போடக்கூடிய கூட்டணி கூட ஏதோ பேர் வச்சுக்கோங்க. அதில் என்ன திட்டத்தை வச்சு செயல்பட போகிறீங்க? அடுத்து உங்களோட குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன? பாஜக வீழ்த்த உங்களுக்கு திட்டம் என்ன? அதை திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க? எப்படி மோடியை 2029 வீழ்த்த போகிறோம்? அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி எலெக்ஷனுக்கு இது சம்மந்தம் இல்லை. சென்ட்ரல், ஏன்னா திருமாவளவன் அவருடைய மெயின் டாஸ்க் என்னன்னா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு தான். இப்போ பாஜக எதிர்ப்பு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ அவங்க கொண்டு வரக்கூடிய இப்போ டீலிமிடேஷன் கொண்டு வந்தாவோ, இல்லை வந்து ஒரே நாள் ஒரே தேர்தல் கொண்டு வந்தாவோ, அதெல்லாம் நம்ம எப்படி என்ன பண்ண போகிறோம்? அப்புறம் குறிப்பாக வந்து இந்த இஸ்லாமிற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை அவங்க ரொம்ப உச்சகட்டமாக கொண்டு போகிறாங்க. அதெல்லாம் நம்ம அதை எதிர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? எப்படிலாம் இதெல்லாம் அமைக்கலாம்? பிடிச்சிடும். எனக்கு வடிவேல் தான் ஞாபகம் வந்தது. டார்லிங், உன்னை என்கிட்ட எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு கேட்பானே, அது மாதிரி தான். இல்லை, இதான் லிட்டரலாக அது அப்படிதான். எது உங்கள்கிட்ட என்ன பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் என்ன அரசியல் பேசிட்டாங்கிறது கேட்க நான் ஆவலாக இருக்கேன். ஏன்னா நல்லா பாருங்கள், இவர் வந்து எல்லா தலைவரும் சந்திச்சது ஆதரவு கேட்டு, ஆட்சி அமைக்க ஆதரவு. அங்கே அரசியல் பேச கிடையாது. இங்கே வந்துட்டங்க, நம்பர் ஆதரவு வேணும் கொடுங்க, மற்றலாம் அப்புறம் பேசலாம் அப்படின்னு இருப்பார், முடிஞ்சிச்சு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே எல்லாமே கிளியராக போயிட்டு இருக்கு. இங்கே என்னன்னா, அடுத்து நம்ம எப்படி செயல்பட போகிறோம்? தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்தியாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி டீல் பண்ண போகிறோம்? இதுதான் வந்து அரசியல். சரியா? இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் எப்படி செயல்பட போகிறாங்க? அதுவும் திருமாவளவன் ஹார்ட்கோர் பிஜேபி எதிர்ப்பவர், இவருக்கு பிஜேபிக்கு சாஃப்ட் டோன். சரி, 2 பேரும் எதிராக இருப்பாங்க. எப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன அரசியல் செய்ய போகிறாங்க? என்ன தெரியுமா சொல்லியிருப்பார் விஜய் அவர்கள்? நம்ம வந்து விடாமல் திமுக எதிர்க்க போகிறோங்க, விடாமல் திமுக ஸ்டாலின் எதிர்க்க போகிறோம், இல்லை உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்க போகிறோம், அந்த திமுகவே இனிமேல் ஆட்சி வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாருன்னு. அதான் ஆல்ரெடி அவங்க தோத்துட்டாங்களே, அதை விட்டுருங்க. இப்போ பாஜக நோக்கி பார்ப்போம், அடுத்து 29 அதை நோக்கி பார்க்கலாம். இவர் சொல்லுவார் வண்டி அந்த பக்கம் அதை விடுங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம், இங்கே வாங்க.
இப்படி மாற்றி மாற்றி பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் உண்மையிலே இதை ஃபன்னாக பேசிட்டு இருக்கோம். நான் சீரியஸாக கேட்குறேன், விஜய் அவர்கள் அரசியல் பேசி நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இல்லை, ஒட்டுமொத்தமாக எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே தான் ஆசை, ஒட்டுமொத்த இந்தியாவுமே அதை பார்க்கணும்னு ஒரு ஆசைப்படுறேன். பர்டிகுலர் இஷ்யூ எடுத்தா அந்த இஷ்யூவோட வியூ என்ன, அந்த பிரச்சனை எங்கேருந்து வந்துச்சு, அதுக்கு காரணம் யார் இருந்தாங்க, ஒரு எது சரியான தீர்வை நிற்கும், அது ஏன்னா மக்கள் சார்ந்த பிரச்சனை பேசணும். அதுக்கு நம்ம டைரக்டாக விஜயோட ஸ்கிரிப்ட் ரைட்டர்கிட்ட தான் சொல்லணும், விஜய் கொஞ்சம் அரசியல் கொஞ்சம் பேச வைங்க அப்படின்னு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் சொல்ல வரேன்னா, அந்த அவர் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அவர் எங்கே பேசினார் அப்படின்னு, அவர் சட்டமன்றத்தில் வந்தவர் கூட சைலண்டாக தான் இருக்கிறான். இல்லைங்க, நம்ம சினிமாவில் எப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் ஒரு மக்களுக்கு கொடுக்குறாங்களோ, அவருக்கான ரசிகர்கள் எப்படி கொடுக்குறாரோ அந்த ப்ரெசன்டேஷனை பொலிட்டிக்கலுக்குலாம் தராரு. அதை மக்கள் விரும்புகிறாங்க இல்லையா? இல்லை, அது இல்லைங்க. அது என்னென்னா, இப்போ 2 விஷயம் இருக்குது. உனக்கு என்ன தெரியும் அதை மக்களை வந்து உனக்கு எனக்கு தெரிஞ்சதை நீ மக்கள்கிட்ட பேசி மக்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் ஏற்படுத்துறது. விஜய் என்ன தெரியும் பண்ணாரு, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் பாருங்க, இன்னைக்கு கரூரில் அவர் பேசும்போது அந்த அவரோட ஸ்பீச்லேயே அந்த ஆக்டிங் நல்ல ஒரு ஆக்டருங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லைங்க. அதாவது என்னன்னா, அதான் சொல்கிறேன்ல, இப்போ நடிகர்கள் எங்கே வெற்றி பெறாங்கன்னா, அவங்க வந்து தன்னுடைய திறமையை தனக்கு இருக்க மக்களுக்கு எது வேணுமோ அவங்க அதை கொடுக்க மாட்டாங்க. மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை கொடுப்பாங்க. வேணுங்கிறது வேற, விருப்பங்கிறது வேற, தேவைங்கிறது வேற, ஆசைங்கிறது வேற. விஜய் என்னன்னா ஆசையை கொடுக்குறாரு. மக்கள் வந்து எதை ஆசைப்படுறாங்க அது அந்த அந்த வே ஆஃப் ஸ்டைலில் மாதிரி தீய சக்தி, தூய சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, திமுக, இப்படிலாம் டைலாக் ஈஸியாக டைலாக் செட் பண்ணுறதுங்கிறது, ஈஸியாக மக்கள்கிட்ட செட் பண்ணுறது. தூய சக்தி அது இது 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 வந்து ஒரு தூய சக்தி, அது வந்து ஒரு தீய சக்தி, இப்படி இந்த மாதிரி அந்த ரைமிங்லேருந்து எல்லாமே செட் பண்ணுறது. திருட்டு திமுகன்ற அந்த வார்த்தையில் பயன்படுத்துறது, மாதிரி ஒரு யாராவது லஞ்சம் மாமா, இது மாமா ஆச்சு, உங்கள் அண்ணா ஆச்சு, இப்படி பேசுறது. இந்த உறவுகள் முறையமாக கனெக்ட் ஆகிறதுங்கிறது கடந்த காலத்தில் சில தலைவர்கள் கிடச்சிச்சு. ஜெயலலிதா அவர்கள் சொல்லாமல் அது வந்து இயல்பாக வாய்க்கப்பட்டுருச்சு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அதை செட் பண்ணி அதை கொண்டு போகிறாரு. நான் தாய் மாமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நரேஷன் செட் பண்ணி, இது நடிகர்களுடைய அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியில் இதை ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு. எனக்கு நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, இவர் ரேஞ்சுக்கும் இவரோட அரசியல் புரிதலும், அந்த அரசியல் புரிதலுக்கான லாங்குவேஜ் தான் இவர் அரசியல் செய்கிறாரு. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த அரசியல் போயிட்டு இருக்கும்போது நாகரிகமான அரசியல் அப்படிங்கிறது இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்காது. ஏன்னா இதுதான் வந்து டாமினேட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வரப்போகுது. அப்போ இவர் ஸ்டைலுக்கு இறங்கி மற்றவங்க எல்லாரும் அரசியல் செய்யணுமா, அல்லது மற்றவங்களோட அரசியல் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இவரை கொண்டு வரணுமா, இதுதான் பெரிய கான்ஃப்ளிக்டாக இருக்குது. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் பேசினா நீங்கள் பார்ப்பீங்க, அது வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும், கலைஞர் ஸ்டைலில் மாதிரி இருக்கும். ஒரு தெளிவாக வார்த்தை பேசுகிறாங்க இல்லாமல் அது என்ன மாதிரியான நாகரிகமான சொல்ல பயன்படுத்துங்கிறலாம் பயன்படுத்தி எழுதக்கூடியவர், பேசக்கூடியவர். ஆனால் இவர் அப்படியே சம்மந்தம் இல்லாமல் கான்ட்ராஸ்டியாக இருக்கும். இவரோட விஷயம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் எப்படி மேட்ச் ஆகும், எப்படி அவரெல்லாம் அதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ண போகிறாரு. அதாவது வாயில் நல்லா வந்துடும் பார், சிஎம் ஏதாவது சொன்னீங்கன்னா வாயில் இல்லை அதெல்லாம் பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமாக இந்த அரசியல் பொறுத்தவரை இந்த நகர்வுகளெல்லாம் ஒரு மாற்றம் வேண்டி மக்கள் வந்து ஒரு மாற்றத்துக்கான நகர்வுகள் நகர்ந்தாங்க. இன்றைக்கி எல்லா தலைவர்களிடம் அந்த மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஆமாம். உண்மையில் இப்போ என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து எனக்கு அங்கீகாரம் கிடச்சிச்சு, என்னை மக்கள் வந்து நம்புகிறாங்க, என் அரசியல் ஏற்றுக்கிட்டாங்க. சிம்பிளாக நான் அந்த பலமுறை அதை பேசியிருக்கேன். அது அதாவது 7 மாதங்களுக்கு முன்பு போன ஆண்டு செப்டம்பரில் ஒரு பிரச்சனை நடந்து அந்த கட்சி தமிழக வெற்றி கழகங்கிற கட்சி கிட்டத்தட்ட 1 மாதமாக தலைமறைவாக இருந்துச்சு. அந்த கட்சி தலைவரும் முடங்கிட்டார். மூத்த நிறுவனங்கள் எல்லாருமே தலைமறைவாயிட்டாங்க. அவங்க எப்போ திரும்ப மறுபடியும் வெளியே வராங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் அவங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு சைன் வருதுங்கிறது, ஒரு சிக்னல் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாரும் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க, ஃப்ரீயாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு இருக்கக்கூடிய கட்சி இருக்குது. ஆனால் அந்த நீதிமன்றத்தோட சொல் எடுத்து பாசினா ஹைகோர்ட் வந்து இதெல்லாம் ஒரு கட்சியாக, இவரெல்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் மக்கள் இவர் தான் எங்கள் தலைவர், எங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு இவர் தான் எங்கள் தலைவர் அப்படின்னு மக்கள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்போ நீதிமன்றத்தோட பார்வை வேறு, மக்கள் பார்வை வேறு. மக்கள் இதை வந்து ஒரு பாசிட்டிவாக பார்த்துருக்காங்க. சரி, ரைட், ஓகே. இப்போ என்னென்னா இப்போ எல்லா தலைவர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ திமுக கொண்டு விட்டுருங்களேன். இப்போ விஜயோட பயணப்படக்கூடிய தலைவர்கள் பிரச்சனை இல்லை, காங்கிரஸுக்கோ இல்லை மதிமுகவோ இவங்களெல்லாம் கவலை இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து என்னென்னா முதுலேறி சவாரி செய்யக்கூடிய தயாராகிட்டவங்க, அவங்க எப்பயும் அப்படி தான் பயணப்படுறவங்க, அவங்க அரசியல் விட்டுருங்க. இப்போ மற்றவங்க இருக்காங்களே, இடதுசாரிகள், இவங்க அதிமுக, மற்ற திமுக, இப்போ இவங்கெல்லாம் என்னென்னா இனிமேல் அரசியல் லாங்குவேஜ் எப்படி செட் பண்ணுறது, அரசியல் பண்பாட்டை இனிமேல் எப்படி செட் பண்ணுறது அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்பு அரசியல் பண்பாடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு நாகரிகமாக தான் போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு கட்சியும் 4ஆம் தர பேசல்கள் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் வந்து சப்ஜெக்ட் வெளியில் இருப்பாங்க. ஆனால் மெயின் தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கானாக இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் அந்த தலைவருக்கு அவங்க ப்ளஸ் மைனஸ்லாம் இருப்பாங்க, ஆனால் அவங்க ஒரு ஐக்கானாக இருப்பாங்க. ஆனால் இனி விஜய் செட் பண்ணியிருக்க நரேஷன் அப்படிங்கிறது இனிமேல் எல்லா கட்சிகளுக்குமே வந்து நம்ம அவர் ரேஞ்சில் இறங்கி அரசியல் செய்கிறதா, அல்லது வந்து நம்ம இருக்கிற ரேஞ்சை நம்ம இது இப்படியே பயணப்படுறதா அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் இன்னொன்று, விஜய் பேசுகிற லாங்குவேஜ் எல்லாமே அவருக்கு தான் சூட் ஆகும். ஏன்னா அவர் அடிப்படையில் அவர் அரசியல்வாதி இல்லை, அவர் நடிகர். இன்றைக்கி வந்து சிஎம் ஆயிருக்கலாம், தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சிக்கு தலைவரான ஆயிருக்கலாம். அதில் ஆனதுனால மட்டும் அவருக்கு அரசியல் பண்பு கிடைச்சல.
அரசியல் தலைவர் அவர் ஆயில்லை. இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்னும் ஒரு பக்குவப்படாத தலைவராக தான் இருக்கிறாரு. அந்த மாதிரி தான் அவரோட மேடை பேச்சுகள் அப்படி தான் இருக்குது. அதனால தான் கேட்குறேன் நான். இவரோட அரசியல் விஜய் திருமாவளவன் இவர்கிட்ட என்ன அரசியல் பேசினாரு, எப்படி உங்களுக்குலாம் வந்து சிங்க் ஆகுது, அரசியல் எப்படி சிங்க் ஆகுறாங்க? ஏன்னா அதெல்லாம் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவர் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுறவரு நீங்கள் உங்களை வந்து வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுறேன்னு அவர் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, நான் பண்ணுறதான் மக்கள் பிரச்சாரம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் எப்படி சிங்க் ஆகுது, இவங்கெல்லாம் எப்படி இந்த தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட அரசியல் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய புரியாத விஷயமா இருக்குது. அது திருமாவளவன் தான் அதை பற்றிலாம் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டமாக டீட்டெயிலாக பார்ப்போம். தொடர்ந்து தமிழக அரசியல் ஒரு பதற்ற நிலையிலேயே போயிட்டு இருக்கு. திரும்ப எந்த பக்கம் பாமக எங்கே வரப்போகுது, இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். தொடர்ந்து பேசுவோம். நேரத்துக்கு நன்றி.